இன்றைக்கி சண்டே மினி விலாக் பார்த்துடலாம். சண்டே ஸ்பெஷல் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு எண்ணெய் கீயோட ஆனியன் 4 கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அது கோல்டன் கிறிஸ்பி கலர் வந்த பிறகு எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மட்டன், சில்லி பவுடர், புதினா, க்ரீன் சில்லிஸ் எல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அது பாயில் பண்ணிட்டோன்னு ஒரு பக்கெட் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் குக்கரில் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஜீரகத்தூள், மிளகாத்தூள் போட்டு அங்கே குக்கரில் ஒரு விசில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் போட்டு ஒரு 10 மினிட்ஸில் பிரியாணி தயார். இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பிளேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ரைத்தா, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ஒரு சூப்பரான தால்ச்சா ரெசிபி. அதோட லன்ச் நம்ம முடித்தாச்சு. லன்ச் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியே கார்டனில் வெளியில் வந்தோம். கோவா ட்ரீ இருந்தது. ஏதாவது கோவா தென்படுமான்னு பார்த்தோம். ஸோ எதுவுமே இல்லை. இது ஒரு சின்ன பிளேஸ் தான். ஆனால் அம்மா இதில் நிறைய செடி வச்சு வளர்த்துட்ருக்காங்க. இது ரீசெண்டாக சீத்தாப்பழம் சீட்ஸ் போட்டாங்க. அது எந்தளவுக்கு க்ரோத் ஆகிட்டு நிற்கிதுன்னு பாருங்கள். சீக்கிரமே இதுவும் பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் மல்லிகை செடி. இது சம்மர் சீசனில் இதில் நிறைய பூ பூக்கும். இப்போ ஏதோ 1-2 மொட்டு தான் இருக்குது. இந்த சைடு ரோஸ் செடி இருக்குது. இதில் எல்லோ கலர், ரெட் கலர் பூ பூக்கும். ரெட்டு எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வெத்தலை செடி. இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படும். ஸோ ஃபைனலாக மருதாணி செடி இருக்குது. ஸோ இந்த மருதாணி நமக்கு ஈத் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீ ஒன்று குடிச்சிட்டு நான் ஈவினிங் டைமில் பீமா ஜுவல்லர்ஸ் கிளம்பிட்டோம். ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு வெள்ளி கொலுசு தான் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக அதையும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டின்னருக்கு வெளியில் போயிட்டோம். ஒரு ரொசாலியா லெச்சஸ் கேக்கும், சாக்கோஃபில் டோனட், இது 2 ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆளுக்கு ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாஸ் தாமரை இருக்காங்களே, அவங்களோட எக்ஸ்போ தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போயிடலான்னு உள்ளே போனோம். நாங்கள் போகிற டைம் க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. சரின்னு ஒரு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம தாமரையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.